Okay, good evening. See, in just another 2 days, you are going to write your exam. Uh, hope you are all studying. அதாவது என்ன சொல்றது இந்த லாஸ்ட் லெக்னு சொல்லுவோம் தெரியுமா? கடைசி இப்போ 8 மாசத்துக்கு முன்னாடி நான் எப்படி படிச்சேன், 6 மாசத்துக்கு முன்னாடி நான் எப்படி படிச்சேன், 4 மாசத்துக்கு முன்னாடி நான் எப்படி படிச்சேன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த ஒரு வாரம் 2 வாரம் நான் எப்படி படிக்கிறேன்றதான் முக்கியம். அந்த 3 மணி நேரம் நான் எப்படி எழுதுறேன்றதான் முக்கியம். அந்த 3 மணி நேரத்துல நீ போய் சொதப்பிட்டு, ஆனா உன் ஹிஸ்டரி திறந்து பார்த்தா நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் டாப் ஸ்கோரர் அப்படின்னு பிரயோஜனம் கிடையாது. அந்த 3 மணி நேரம் தான் உன் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப சிறப்பான 3 மணி நேரம். அங்க நீ பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் நீ பெர்ஃபார்மர். புரிஞ்சுதா? சிம்பிளா சொல்றேன், ஒரு சூப்பர் சிங்கர் போட்டிக்கு அந்த ஒரு ஒரு காம்படிஷன்ல இருக்கிற ஒரு ஒரு கேண்டிடேட்டும் எவ்வளவோ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எவ்வளவோ ரிஹர்சல் பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட், அந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம், அந்த லைவ்ல போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத வச்சுதான் மக்கள் ஜட்ஜ் பண்றாங்க. கரெக்டா? அவங்க ஏரியாவில் அவங்க சூப்பர் சிங்கரா இருக்கலாம், அவங்க ஸ்கூல்ல அவங்க சூப்பர் சிங்கரா இருக்கலாம், ஆனா அந்த ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் அவங்க சூப்பர் சிங்கரா இல்லையான்றதான் விஷயம். அந்த மாதிரி தான் நீங்களும். ஸோ த மொமெண்ட் யூ ஆர் என்ட்ரிங் தி எக்ஸாம் ஹால், நீ யாருன்றத நீ ப்ரூவ் பண்ணணும். எனக்கு தெரியும் நீ யாருன்னு, ஓகே. ஆனா எக்ஸாமினருக்கு நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னா ரியல் அவதாரத்தை நீ காட்டணும். இவ்வளோ நான் படிச்சிருக்கேன், இவ்வளோ எனக்கு தெரியும், இவ்வளோ நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படின்றத நீங்க தான் போய் காட்டணும். புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன ஏதுன்றதெல்லாம் செகண்டரி. இந்த ஒன்றரை ஒன்றரை நாள் நீ எப்படி படிக்கிற, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்க. எனக்கு ஒரு சாப்டர் இன்னைக்கும் ஒழுங்கா வரல, பிரச்சனை இல்லை. ஒரு சாப்டர் போனா என்ன 7 மார்க் போகுமா? தூக்கி போட்டு போயிடு. பட் ஓவராலா நீ எப்படி இருக்க அப்படின்றதான் விஷயம். ஓகே. இந்த ஒரு சாப்டர், ஒரு சம்மு, 5 மார்க், 6 மார்க், 8 மார்க், 10 மார்க்லாம் அது விஷயமே கிடையாது. ஓவராலா நான் எப்படி இருக்க அப்படின்றதான் விஷயம். அந்த 3 மணி நேரத்துல நீ எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் எழுதுறன்றதான் விஷயம். ஓகே. வெயில் அதிகமா இருக்குது. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் இனஃப் ஹைட்ரேட்டட். உனக்கு அப்படியே வேர்த்து கொட்டும். அதனால கர்ச்சீஃப் எடுத்துட்டு போ, தொடச்சிக்கிட்டே இரு. ஏன்னா அந்த பேப்பர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அந்த பேப்பர் நீ கை வச்சோடனே தண்ணி ஊறிடுச்சுன்னு வச்சுக்கோ பேப்பர்ல, அப்புறம் எழுத முடியாது. ஏன்னா சில பேருக்கு இங்க ஃபுல்லா வேர்க்குது. ஓகே, அப்ப கை வச்சா அப்படியே ஒட்டுது பேப்பர்ல கை. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ஹேவிங் சம்திங் லைக் திஸ். ஏதாவது இங்க ஏதாவது பேப்பரோ, இதை பேப்பர் வச்சுக்க முடியாது, துணி தான் வச்சுக்க முடியும், பேப்பர் உள்ள எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. கால்குலேட்டர் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. ஹால் டிக்கெட் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்றுத்துக்கு 2 ஹால் டிக்கெட் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. லாஸ்ட் மினிட் டென்ஷன் எதுவுமே வரக்கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு நைட்டு எக்ஸாம் ஹால் கிளம்பி போற மாதிரி ஒரு ஃபுல் இமேஜினேஷன் வச்சுக்கோங்க. ஓகே. 3ஆம் தேதி தானே உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஓகே, அந்த 3ஆம் தேதியை இன்னைக்கே அப்படியே ஒரு ஓட்டுங்க. 11 மணி, இப்போ நைட்டு ஒரு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, 10 11 மணிக்கு படிக்கிறீங்கன்னா நீ கண்ணை மூடனே 3ஆம் தேதி மத்தியானம் அப்படின்ற மாதிரி நீ எத்தனை மணிக்கு கிளம்ப போற, 11:30 மணிக்கு கிளம்புவியா, 12:30 மணிக்கு கிளம்புவியா, அதை அப்படியே இமேஜின் பண்ணு. நீ கிளம்புறதுலேருந்து ஃபுல்லாக இமேஜின் பண்ணு. கிளம்புற, எக்ஸாம் ஹாலுக்கு போற, அப்புறம் போர்டை பார்க்குற, உன்னோட சீட் நம்பர் எங்கே இருக்குன்னு செக் பண்ணுற, எந்த ஹால் நம்பர்னு செக் பண்ணுற, உள்ளே போகிற. அப்புறம் பேக் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு தடவை புக்கை பரட்டிட்டு புக்கு உள்ளே வச்சுட்டு கொண்டு போய் வெளில வச்சுட்டு வர. பேனா எடுக்கிற, ஸ்கேல் எடுக்கிற, கால்குலேட்டர் எடுக்கிற, பென்சில் எடுக்கிற, எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ. ஓகே, இது எல்லாத்தையும் செக் ஃபுல்லாக மனசில் ஓட விடும், வேற வேற காம்பினேஷனில் ஓட விடும். ஓகே. எக்ஸாம் ஹாலில் உனக்கு எதுவுமே புதுசாக இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ எய்தர் நீங்கள் எல்லாம் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க, ஆர் இன்டரில் போன அட்டம் கூட எழுதிருக்கலாம். ஸோ உனக்கு எக்ஸாம் ஹால்ன்றது எப்படி இருக்குன்றது தெரியும். சம்டைம்ஸ் ஃபவுண்டேஷன் போட்ட அதே எக்ஸாம் சென்டராக கூட இருந்திருக்கலாம். இல்லைனா கூட உங்களுக்கு ஓகே, யூ கேன் இமேஜின் லைக் ஹவ் அன் எக்ஸாம் ஹால்ஸ் விட் பி. ஸோ போங்க, ட்ரை பண்ணுங்க, ஃபுல்லாக மனசுலயே ஒரு தடவை ஓட்டி பாருங்க. எதுவுமே உனக்கு அந்த நேரத்தில் புதுசாக இருக்கக்கூடாது. கான்ஃபிடன்ஸ், 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 இது ஒன்று தான் நம்ம கை கொடுக்கும், வேற எதுவுமே நம்ம கை கொடுக்காது. நீ என்ன படிச்சிருக்கன்றது முக்கியம் இல்லை, நீ எவ்வளோ சூப்பராக எழுத போறன்றது மட்டும்தான் முக்கியம், வேற எதுவுமே கிடையாது. ஓகே. நீ எக்ஸாம் ஹாலுக்கு போற வரைக்கும் கூட ஏதாவது படிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த படிப்புக்கு ஒரு ரெண்டு கடை கிடையாது. ஆனா எக்ஸாம் ஹால் அந்த அந்த பெல், இந்த 1:45 இந்த பெல் அடிக்க போகும்போது உன் மனசுல நீ எப்படி இருக்கணும்னா, என்ன மாதிரி ஒருத்தன் இருக்க மாட்டான்டா, நான் தான்டா அப்படின்ற மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதா?
ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நீ எவ்வளோ பெரிய புளிய கொம்ப பிடிச்சாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீ எவ்வளோ சூப்பராக படிச்சா வேலைக்கு ஆகாது. ஸோ மனசுல ஃபுல் கான்ஃபிடன்ஸ், 100%, 1% கூட குறையக்கூடாது கான்ஃபிடன்ஸ். ஓகே, எனக்கு எல்லாமே தெரியும். சரி, ஓகே, இப்போ ஒருவேளை எனக்கு ஒரு சம் வரலன்னா ஓகே, 7 மார்க் போச்சு போட்டோம், 85 மார்க் எழுதினேன்ல போதும். அதுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ள நீங்க வந்துடணும். 85 மார்க் எழுதிட்டேன், நல்லா எழுதிட்டேன், 90 மார்க் நல்லா எழுதிட்டேன் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ள வந்துடணும். முடிஞ்ச வரைக்கும் பேப்பர் முடிக்க பாருங்க. ஆனா ஒருவேளை என்னால இந்த பேப்பர் முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா மைண்ட்ல ப்ரொவிஷன் போட்டுருங்க. இந்த பேப்பர் என்னால முடிக்க முடியாது, பரவாயில்ல, 92 மார்க் எழுதுனா நல்லா எழுதுறேன், 85 மார்க் எழுதுனா நல்லா எழுதுறேன், 80 மார்க் எழுதுனா நல்லா எழுதுறேன்னு ஒரு ஹாப்பினஸ் உடைய எழுதுங்க எக்ஸாம். ஒரு பதற்றத்தோடைய ஐயோ விட்டனே, ஐயோ 7 மார்க் போச்சு அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகே, மேக் ஷூர் யூ ஆர் ரைட்டிங் வித் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். அது நீ என்ன சொல்லணும், சார் போகுது சார், ஒரு 12 மார்க் விட்டா சார், பிரச்சனை இல்லை சார், ஆனால் நான் 88 மார்க் நல்லா எழுதிட்டேன் சார் அப்படி சொல்லணும். ஐயோ 12 மார்க் போச்சு அப்படிதான் பேசக்கூடாது. உன் பேச்சுல அந்த பயமே இருக்கக்கூடாது, தெனாவட்டு தான் இருக்கும். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பயம், எக்ஸாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தெனாவட்டு தான். புரிஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் முடிச்சிட்டியா, அடுத்த 1.5 நாள் மாங்கு மாங்கு படிக்கணும், திருப்பி அந்த தெனாவட்டு வந்துடணும், திருப்பி பயத்தோட அந்த 1.5 நாள் படிக்கணும், திருப்பி படிக்கும் போது உயிரை குத்தி படிக்கணும். அந்த 1.5 நாள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மேக் ஷூர் அட்டை டு அட்டை படிச்சிடணும். ஓகே, எதையும் விடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, ஃபுல்லா படிச்சிடணும். டேக்ஸ், எஸ், இன்னுமே எனக்கே கூட பயமா தான் இருக்குது. பட் ஓகே, அதெல்லாம் போயிட்டு எக்ஸாம்ல போய் ஜெயிச்சிடணும். ஓகே, இதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது, சார் நீங்க ஒரு டஃபா பேப்பர் வச்சீங்க சார். ஆமா, நான் யாரும் ஈஸியா பாஸ் பண்ணிடுவோம் நினைக்க கூடாதுன்னு டஃபா பேப்பர் வச்சேன், அவ்வளவுதான். பேப்பர் டஃபா தான் செட் பண்ணணும் இல்ல, என்ன சொல்றேன்? இல்லைன்னா எல்லாருக்கும் கொம்பு வச்சிருது இங்கேயே, கொம்பு அங்க முளைக்கணும், இங்க முளைக்க கூடாது. எக்ஸாம் ஹாலில் கொம்பு வச்சு போய் எக்ஸாம் எழுதுறான்னா இங்கேயே கொம்பு வச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் கோல் விட்டுறாங்க. அதனால டஃபா பேப்பர் செட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேவ் ஃபுல் கான்ஃபிடன்ஸ். புரிஞ்சுதா? எக்ஸாம்ல போய் நல்லபடியா எழுதுங்க. ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க என்ன பண்ணியிருக்கேன் ஏது பண்ணியிருக்கேன்ட்டு. சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தைரியமா இருங்க. சரியா? ஒருத்தருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு ஃபைனல்ல உங்களை பார்க்கணும், கூடிய சீக்கிரத்துல பார்க்கணும். ஒரு அடுத்த 2வது இங்கேருந்து 2வது மாசத்துல உங்களை நான் ஃபைனலா பார்க்கணும், ஃபைனல் ஸ்டூடெண்டா பார்க்கணும். சரியா? See you. Bye bye.